விஜய் 2026 அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வருஷம் முடிஞ்ச இப்போ 2வது வருஷத்தில் விஜய் சார் அரசியல் அடி எடுத்து வச்சுருக்கிறாரு. ஒரு இப்போ அறிக்கையெல்லாம் தான் வந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு களத்தில் இறங்க வேண்டியது இருக்குது. ஒரு ஆழம் பார்த்து இறங்குவார்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மக்களை சந்திக்கணும், ப்ரெஸ்லாம் சந்திக்கணும். அவர் இன்னும் கொஞ்சம் போல்டாக எல்லா விஷயத்தையும் ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி அவர் அறிவிக்கணும். ஏற்கனவே உள்ள சில கட்சிகளோட கொள்கைகள் அதையே திரும்பி சொல்லும்போது புதுசாக தெரியாது. விஜய் சார் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புதுசாக என்ன பண்ண போகிறாரு. நம்ம வந்து இருக்க கட்சிகளோட சாயல் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அதனால் மக்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன், என்னோடய புதிய திட்டங்கள் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போதைக்கு விஜய் சாருக்கு அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க அஸ்திவாரம் இருப்பாங்க. ஆனால் மக்களோட நம்பிக்கை அவர் பெறணும். அதுக்கு இன்னும் நிறைய புதிய திட்டங்களை அவர் அறிவிக்கணும். குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிராக அவங்க பேசக்கூடிய நிலைப்பாடு எப்படி இருக்குது? இல்லை, எப்பவுமே ஒரு கட்சி வளரணும்னா ஆளுங்கட்சி எதிர்த்தா தான் ஒரு கட்சி வளரும். அப்போ தான் ஒரு மக்களால் கவனிக்கப்படுவாங்க. அந்த ரூட்டு கரெக்டு தான். அவர் ஆளுங்கட்சி விமர்சிக்காமல் ஒரு கட்சி எதுவும் வளராது, மக்களால் கவனிக்கப்படாது. அந்த வேளை விஜய் சார் வந்து ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கிறாரு. ஆளுங்கட்சி எதிர்க்கும்பொழுது தான் அந்த ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் நம்மளுக்கு தெரிய வரும். விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அதில் போல்டாக இருக்கார். என்னுடைய கொள்கையை முதல்ல இந்த ஆளுங்கட்சி எதிர்க்கிறாங்கிற தெளிவாக இருக்கார். அது வரக்கூடிய விஷயம். அது வைத்திரி பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதே நேரத்தில் வந்து வைத்திரி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் ரீதியாக இருக்கா? இல்லை எப்படின்னா, இப்போ விஜய் சாருங்கிறது வெறும் அரசியல் கட்சி தலைவர் இல்லை. அவர் தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி நடிகர், கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நடிகர். அவர் பப்ளிக்கில் போகும்போது நிறைய அவருக்கு மக்கள் வந்து மற்ற தலைவர்களை பார்க்குறதுக்கும் இவரை போய் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் ஆர்வம் இருக்குது, மக்களுக்கு ஆர்வம் இருக்குது. இவர் ஒரு இடம் போனால் மக்களுக்கு கூட்டம் கூடிரும். அப்புறம் இவரை நெருங்கி கை கொடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ அதுக்கான ஆர்வம் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வகையில் வந்து அதுக்காகத்தான் ஓய்வு தவிர இவருக்கு வேறு எந்த ரீதியாகவும் ஒரு மிரட்டல் இருக்குது, வேறு ஒரு குறிப்பால் ஒரு உயிர் பாதுகாப்பு இருக்குது, அந்த வகையில் இல்லை. நடிகர் ஒரு பப்ளிக்கில் பெருசாக மக்கள் வந்து நெருங்கிடுவாங்க. இவருக்கு அந்த சுதந்திரம் போயிருக்கிறதா தான். இல்லை, நிறைய படம் அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அது அழுத்தம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு ரெடிஜெண்ட் வந்து ஒரு படத்தை விலைக்கு கேட்கும்போது அதை கொடுக்கலன்னா ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கே வரும். ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வந்து அவங்க ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுக்கிட்டு, அவங்க ஒரு கம்பெனி வச்சுட்டு, ரெடிஜெண்ட் மூவிஸ் நிறுவனம் வச்சுட்டு ஒருத்தர் கேட்கும்போது யாருக்கும் வரும்ல, ஆளுங்கட்சி கொடுக்கலன்னா பிரச்சனை வரும்னு ஒரு பயம் வரும். அந்த பயம் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நான் அந்த படம் நடிக்குமான்னு சொல்லிட்டாரு. அவர் இன்னும் கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் தெரு சந்திக்கலை, இன்னும் பதவிக்கு வரல. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து நான் நடிக்கிறத நிறுத்தின்னு சொல்லார். ஆனால் உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார், எம்எல்ஏ ஆகிட்டார், மந்திரி ஆகிட்டார், இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கார். இவ்வளோ வந்ததுக்கப்புறமும் சினிமாவில் அதை தவிர்த்துருக்கணும். இதுமாரி நான் வந்து படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண மாட்டேன். எப்படி விஜய் சார் வந்து நான் படம் நடிக்கணும்னு சொன்னாரோ அதே மாதிரி அறிவிப்பை உதயநிதி சாரும் அறிவிச்சு தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு தொழிலில் வந்து ஆளுங்கட்சி சார்ந்து இருக்கும்போது அது ஒரு நெருடல் தான். அது எதிர்கொள்ள முடியாமல் இறந்துறாங்க. யாரும் சரி வாழ்க்கை எதிர்கொள்ளணும். மனசோர்வு இதால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதாயிரும். பிரச்சனை எதிர்கொள்ளணும். முடியல. நிறைய பேர் வெளியே ஆள் இருக்காங்க. இப்போ நடிகர் சங்கத்தில் முறையிடலாம், இயக்குனர் சங்கத்தில் முறையிடலாம். இதுக்கு தீர்ப்பு சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க. பிரச்சனை எதிர்கொள்ளணும். ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. வாழ்க்கை பார்த்து பயந்தாலும் இந்த மாதிரி ஆகணும். சாவு, தற்கொலைங்கிறது ஒரு வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய விஷயம். அது ரொம்ப ஒரு கோலத்தான விஷயம். எல்லாம் சொல்லுவாங்க தற்கொலை செய்கிறதுக்கும் ஒரு வீரன் பார்க்க, அதெல்லாம் இல்லை. அது ரொம்ப ஒரு தவிர்க்கக்கூடிய விஷயம். இறந்ததுனால ஒரு தீர்வு கிடச்சிடாது. வாடணும். அதான் வாழ்க்கை. வாழ்றது வாழ்க்கை, சாறு வாழ்க்கையில் இல்லை. அடுத்து நான் 2 மாதம் ஆரம்பிப்பேன். 2-3 நடிகரை பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கடுத்து நான் ஒரு கமர்ஷியலாங்கிற இல்லாமல்
ஒரு சமூக அக்கறையோட சமூக பிரச்சனையை கையில் எடுத்து தான் படம் எடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம படம் எடுத்த சம்பாதிச்சோம் அப்படின்னு இல்லாமல் எடுக்கிற படம் கரெக்டான ஒரு சமூக பொறுப்புள்ள படமாக இருக்கணும். இல்லை இப்போ ஒன்று புரியல நம்மளுக்கு. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கூட இப்போ இல்லை. ஒரு இந்த கற்பழிப்பாக இருக்கட்டும், பாலியல் தொல்லையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது கூட இன்றைக்கி பல மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ நாடு எங்கே போயிருக்குன்னு தெரில. இது நாகரிகம் அதே மாதிரி பார்த்தா பெண்களும் சரி, பெண்களோட இந்த காதலை நிறைய ஏமாறுறாங்க. இப்போ காதலை ஏமாறுறது முன்னே ஓகே படிக்கலை, அவங்க பாமரம் இருந்தாங்க, அவங்களுக்கு உலக அறிவு இருக்காது, அந்த மாதிரி பெண்கள் அப்போ காதலை ஏமாந்தாங்க ஓகே. இப்போ நாகரிகம் வளர்ந்துருச்சு, நிறைய படிச்சுட்டாங்க, உலக அறிவு இருக்குது, இப்போ பெண்களுக்கு இருக்குது. எப்படி ஏமாறுறாங்கன்னு தெரில. ஒரு காதல்ங்கிற பேரில் ஏமாந்து அவங்க வாழ்க்கை நாசம் பண்ணிடுறாங்க. இதுக்கு இன்னும் நம்மளுக்கு விட தெரியல. இந்த போல் அட்வான்ஸாக காலம் போய்கிட்டு இருக்கும்போது இப்போவும் இப்படி பெண்களுக்கு நடக்குது. இப்போது காந்தியடிகள் அன்னைக்கு சொன்னார், சுதந்திரம் அடைஞ்ச புதுசு சொன்னார், என்றைக்கு ஒரு பொண்ணு கழுத்து நகையை போட்டு நைட்டு 12 மணிக்கு தடையை நடந்து போகிறாங்களோ அப்போ தான் சுதந்திரம்னார். இன்றைக்கி நகை இல்லை, இன்றைக்கி நகையும் காணாமல் போயிடும், கற்பும் காணாமல் போயிடும் போல இருக்குது. அவ்வளவு மோசமாக இருக்குது. இந்த ஸ்கூலில் நடக்குது, பல்கலைக்கழகத்தில் நடக்குது, பெரிய பெரிய கம்பெனியில் உள்ள நடக்குது. இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்கும்போது நம்மளுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து சட்டம் இன்னும் கடுமையாக இருக்கணும் தான். இந்த மாதிரி இப்போ தப்பு பண்ணவங்களுக்கு வந்து சட்டமும் தண்டனையும் ரொம்ப கடுமையாக இருந்தால் தான் இது குறையும். இல்லைனா ஏன்னா நம்ம செய்தியை தான் பார்க்குறோம். ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க, கூட்டு பலாத்காரம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நம்ம செய்தியாக பார்க்குறோம், அப்படியே மறந்துடும். இது அவன் பிடிபட்டவன் அவங்க என்ன தண்டனை அனுபவிக்கிறான். அவங்க இப்போ வந்து நம்ம ஒரு 2 வருஷம் கூட இதே பிரச்சனையில் சில மாட்டியிருப்பான். அவன் இப்போ என்ன பண்ணுறான், அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கானா வெளியில் இருக்கானா, அவன் என்ன தண்டனை அனுபவிக்கிறான். ஆக்சுவலி பெண்களுக்கு இப்போ பாலியல் பலாத்காரம் தன்னை வந்து அனுபவித்த பெண்கள் மட்டும் சரி, யார் இந்த தப்பை பண்ணானோ அவனுக்கு கிடைக்கிற தண்டனை அதிகமாக இருக்கும். அந்த தண்டனையை மக்களுக்கு தெரிவிக்கணும். இப்போ மீடியாக்கெல்லாம் வந்து இப்போ போய் யார் அரெஸ்ட் பண்ணுறது பிடிக்கிறது, இப்போ சீமான் வீட்டில் போய் அந்த மிலிட்ரி மேனை போய் செக்யூரிட்டி பிடிச்சாங்க, இதெல்லாம் வீடியோ எடுத்து இதுதான் வைரலாக பரவுது. அவங்கள அடித்து நியாயமாக அடித்து இழுத்து போட்டு உள்ளே போகிறத காட்டினா தான் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் உலகங்களும் கொஞ்சம் குறைவாங்க. சரி.